வணக்கம் நேயர்களே. மகிழ்ச்சிக்கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் சிரிப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சி தினமும் காலை 8 மணிக்கு யூடியூப் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். யூதேயா மலைப்பகுதி ஒரு பெரிய கூட்டம். இயேசுநாதர் பேசிகிட்டு இருக்கிறார். அப்போது பிரம்மாண்டமான துலாக்கோல் ஒன்றை அந்த ஜனங்களுக்கு காட்டுறார். அது மாதிரி ஒரு தராசை அந்த மக்கள் முன்ன பின்ன பார்த்ததே இல்லை. அவ்வளோ பெரிய தராசு. இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் அந்த தராசில் வச்சு எடை போடுறார் அவர். அந்த பெரிய தராசு ஆகாயத்திலிருந்து தொங்க விட்டது மாதிரி இருக்குது. அந்த தராசில் ஒரு பக்கத்து தட்டில் அந்த யூதேயா மலைப்பகுதியில் கண்ணுக்கு தெரிஞ்ச அத்தனை பொருள்களையும் எடுத்து வைக்கிறார். மலைச்சாரலில் வளர்ந்திருக்கிற ஆலிவ் மரங்களையெல்லாம் எடுத்து அதில் வைக்கிறார். மலையடி வாரத்தில் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்த ஆட்டு மந்தைகளையெல்லாம் அதில் தூக்கி வைக்கிறார். அது வரைக்கும் தோண்டி எடுக்கப்பட்ட தங்கத்தை எல்லாம் அங்கே வைக்கிறார். உலகத்தில் உள்ள விலை உயர்ந்த பொருள்களை எல்லாம் வைக்கிறார். இவ்வளவும் இடது பக்கத்தட்டிலேயே வைக்கிறார். மக்கள்லாம் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதை இன்னொரு தட்டில் வைக்கிறதுக்கு மீதி எதுவுமே இல்லையே, எல்லாத்தையும் இந்த பக்கத்து தட்டிலேயே வச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது அவங்களுடைய சந்தேகம். அவங்களாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் ஒரு பக்கத்தட்டிலேயே வச்சாச்சு, அவ்வளவையும் ஈடுகட்டுற அளவுக்கு அடுத்த பக்கத்து தட்டில் என்னத்தை வைக்க முடியும்? எல்லாரும் ஆவலோடு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசுநாதர் அப்படி சுற்றுமுற்றும் பார்க்குறார். அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு சின்ன குழந்தைய எடுத்து வலது பக்கத்து தட்டில் வைக்கிறார். அவ்வளவுதான். இடது பக்கத்தட்டு ஆட ஆரம்பிச்சுது. மெதுவாக மேலே போக ஆரம்பிச்சுது. ரொம்ப ரொம்ப உயரத்துக்கு போயிட்டுது. அதில் இருந்த பொருள்லாம் கீழே விழுந்துருமோன்னு நினைக்கிற அளவுக்கு ஆயிட்டுது. எல்லாரும் ஒன்றும் புரியாமல் இயேசு பெருமான் முகத்தை பார்க்குறாங்க. அவர் சொல்கிறார், ஒருத்தன் தன்னுடைய ஆன்மாவுக்கு கேடு விளைவித்து உலகம் பூராவையும் தனதாக்கி கொள்றதுனால அவனுக்கு வரக்கூடிய பயன் என்ன? ஒருத்தன் தன்னுடைய ஆன்மாவுக்கு ஈடாக எதை கொடுத்துட முடியும் அப்படிங்கிறார். இந்த சம்பவத்திலிருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் விட அதிக விலையுடையது எதுன்னு கேட்டால் அது மனிதனின் ஆன்மா தான் அப்படிங்கிறத இந்த சம்பவம் மூலமாக அவர் ஜனங்களுக்கு எடுத்து காட்டுறார். இன்றைக்கி நாம் படுற கவலைகளுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? மனிதனுடைய மதிப்பு மனுஷனுக்கு இன்னும் தெரியல. அதை இன்னும் அவன் சரியாக புரிஞ்சிக்கல. அதுதான் காரணம். இப்போல்லாம் உலகத்தில் அங்கே இங்கே நடக்கிற சம்பவங்களை பார்த்தா மனித உயிர் ரொம்ப மலிவாக போயிட்டுதே அப்படிங்கிற நினப்பு தான் வருது. சமீபத்தில் பத்திரிகையில் ஒரு நகைச்சுவை துணுக்கு. அது என்னென்னா, ஒரு ராஜா காட்டுக்கு வேட்டைக்கு போயிட்டு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறார். அப்போது கூட வந்துக்கிட்டு இருக்கிறவங்க கிட்ட விசாரிக்கிறார். அமைச்சர் இருக்காரா அப்படிங்கிறார் ராஜா. இதோ இருக்கேன் அப்படிங்கிறார் அமைச்சர். சரி, சேவகர் இருக்காரா அப்படிங்கிறார். இதோ இருக்கேங்கிறார் இன்னொரு பக்கத்தில் இருந்து அவர். தளபதி இருக்கிறாரான்னு கேட்குறார். இதோ இங்கே இருக்கிறேங்கிறார் அவர். அப்பாடா, அப்படின்னா நான் சுட்டது கரடியை தான் அப்படிங்கிறார் ராஜா. மனிதன் உயிர் மேலே மன்னருக்கு எவ்வளோ அக்கறை பார்த்தீங்களா? ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் மகிழ்ச்சிக்கோர் தென்கட்சி தொடர் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுங்கள். நிகழ்ச்சியினை பிடித்திருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.